ஸோ நம்ம இப்போ வந்து 10th 1.8 பார்க்க போகிறோம். லைன் பை லைனாக ஃபுல் டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷனோட. அடிப்படை கடமைகள். இந்திய அரசியலமைப்பில் அடிப்படை கடமைகள் என்பவை முன்னாள் சோவியத் யூனியன் USSR அரசியலமைப்பின் தாக்கத்தால் சேர்க்கப்பட்டதாகும். 1976 அமைக்கப்பட்ட சர்தார் ஸ்வரன் சிங் கமிட்டி அரசியலமைப்பு சட்ட திருத்தம் செய்ய பரிந்துரைத்தது. ஸோ இந்திய அரசியலமைப்பில் அடிப்படை கடமைகள் அப்படிங்கிறது என்னதுன்னா, முன்னாள் சோவியத் யூனியன் USSR அரசியலமைப்போட தாக்கத்தால் சேர்க்கப்பட்டதாக இருக்குது. 1976 அமைக்கப்பட்ட சர்தார் ஸ்வரன் சிங் கமிட்டி அரசியலமைப்பு சட்ட திருத்தம் செய்யணும் அப்படின்னு சொல்லி பரிந்துரைச்சிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதன்படி 1976 மேற்கொள்ளப்பட்ட 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் நமது அரசியலமைப்பில் குடிமக்களின் பொறுப்புகள் சிலவற்றை சேர்த்தது. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, அரசியலமைப்பில் அடிப்படை கடமைகள் அப்படிங்கிறது வந்து எந்த இதை காப்பி பண்ணி நம்ம எடுத்தோம் அப்படின்னா, இப்போ அடிப்படை உரிமைகள் அப்படிங்கிறது நம்ம எங்கேருந்து காப்பி பண்ணி எடுத்தோம், நம்ம வந்து நம்மளுடைய USA எடுத்தோம் இல்லையா, அதே மாதிரி அடிப்படை கடமைகள் அப்படிங்கிறத நம்ம எங்கேருந்து தூக்கணும் அப்படின்னா சோவியத் யூனியன் USSRலேருந்து நம்ம தூக்கியிருக்கோம். அரசியலமைப்போட தாக்கத்தால், அதான் USSRோட அரசியலமைப்பின் தாக்கத்தால் சேர்க்கப்பட்டது தான் நம்மளோட அரசியலமைப்பின் அடிப்படை கடமைகள் அப்படிங்கிறது. இப்போது இது எப்போ வந்து இந்திய அரசியலமைப்பில் சேர்க்கப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தோன்னா 1976 சர்தார் ஸ்வரன் சிங் கமிட்டி. ஸோ நமக்கு வந்து கடமை அப்படின்னாலே ஸ்வரன் அப்படிங்கிறவங்க ஞாபகம் வரணும். ஸ்வரன் சிங், ஸ்வர்ணம், நம்மளோட கடமை அப்படிங்கிறது நம்மளோட தங்கம் மாதிரி, ஸ்வர்ணம் மாதிரி, ஸ்வரன் சிங் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நம்மளோட அடிப்படை கடமை அப்படிங்கிறது சர்தார் ஸ்வரன் சிங் கமிட்டி மூலமாக தான் திருத்தம் செஞ்சுருக்கு, அரசியலமைப்பு சட்ட திருத்தம் செய்ய பரிந்துரைத்தது. அதன்படி 1976 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்துப்படி, ஸோ இதே அரசியலமைப்பு சட்ட திருத்தப்படி தான் நம்மளுடைய முகவுரையும் ஒரே ஒரு டைம் திருத்தப்பட்டுச்சுன்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ அதே அரசியலமைப்பு சட்ட திருத்தப்படி தான் நம்மளுடைய அடிப்படை கடமைகளும் சேர்க்கப்பட்டிருக்கு. 1976 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி நமது அரசியலமைப்பில் குடிமக்களின் பொறுப்புகள் சிலவற்றை சேர்த்தது. ஸோ குடிமக்களுக்கும் சில பொறுப்புகள் இருக்குப்பா, அவங்களுக்கு வந்து அடிப்படை உரிமைகள் மட்டும் கிடையாது, கடமைகளும் இருக்குது. நீங்களும் இதை பண்ணணும் நாட்டுக்கு அப்படின்னு சொல்லி சில குடிமக்களோட கடமைகள் வந்து திருத்தம் பண்ணி கொண்டு வந்தாங்க. 1976 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் படி. யாரோட கமிட்டி பரிந்துரைப்படி? சர்தார் ஸ்வரன் சிங் கமிட்டி பரிந்துரைப்படி. எந்த நாட்டிலேருந்து எடுத்தோம்? அரசியலமைப்பை சோவியத் யூனியன் USSRலேருந்து ரீட் பண்ணி அதே மாதிரி இருக்கணும்னு சொல்லி அரசியலமைப்பில் கடமை அப்படிங்கிறத நம்ம வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ USSR அரசியலமைப்பின் அடிப்படை கடமைகள் அப்படின்னா நமக்கு யார் ஞாபகம் வரணும்? USSR 1976 சர்தார் ஸ்வரன் சிங் கமிட்டி 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம். இவ்வாறு சேர்க்கப்பட்ட பொறுப்புகளே குடிமக்களின் கடமைகள் என்று அழைக்கப்பட்டன. மேலும் இந்த சட்ட திருத்தம் அரசியலமைப்பின் பகுதி 4A என்ற ஒரு புதிய பகுதியை சேர்த்தது. இந்த புதிய பகுதி 51A என்ற ஒரே ஒரு பிரிவை மட்டும் கொண்டது. இது குடிமக்களின் 10 அடிப்படை கடமைகளை விளக்கும் குறிப்பிட்ட சட்ட தொகுப்பாக உள்ளது. ஸோ என்ன சொல்கிறாங்க, இந்த சட்ட திருத்தம் வந்து அரசியலமைப்போட பகுதி 4A அப்படிங்கிற புதிய பகுதியை வந்து சேர்த்துட்டு இந்த புதிய பகுதி 51A என்ற ஒரே ஒரு பிரிவை மட்டுமே கொண்டது. ஸோ இந்த புதிய பகுதியில் பார்த்தோன்னா 51A அப்படிங்கிற ஒரே ஒரு பிரிவு மட்டும்தான் இருக்குது. இது குடிமக்களின் 10 அடிப்படை கடமைகளை விளக்கும் குறிப்பிட்ட சட்ட தொகுப்பாக உள்ளது. ஸோ இந்த சட்ட திருத்தம் பார்த்தோன்னா அரசியலமைப்போட பகுதி 4A அப்படிங்கிற இதில் ஒரு புதிய சட்ட பகுதியை கொண்டு வந்து சேர்த்துட்டாங்க. இந்த புதிய பகுதி 51A அப்படிங்கிற ஒரே ஒரு ஆர்டிக்கல் மட்டும்தான். ஸோ 51A 4A அப்படிங்கிற பார்ட்டில் ஒரே ஒரு ஆர்டிக்கலில் தான் இருக்குது. இது குடிமக்களுக்கு 10 அடிப்படை கடமைகளை வந்து அப்படியே வரிசையாக கொடுக்குது அப்படின்றத சொல்லிட்டாங்க. ஸோ 51A அப்படின்னா என்னது? அது அடிப்படை கடமைகள், அது பகுதி 4Aல வந்து அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ இதை கொண்டு வந்தது சர்தார் ஸ்வரன் சிங் கமிட்டி. எந்த சட்ட திருத்தம் அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்டிக்கல் 42 சட்ட திருத்தம் 42 1976 மூலமாக இது வந்து கொண்டு வரப்பட்டு ஆட் ஆன் பண்ணப்பட்டிருக்கு. அதான் ஆர்டிக்கல் 51A
பிரிவு 4A அப்படிங்கிறத மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ அடிப்படை கடமைகளோட பட்டியல். ஸோ இது வந்து ஏபின்னு நம்ம படிக்க வேண்டியது இருக்கும். ஸோ இது வந்து ஏ அப்படிங்கிறதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் அரசியலமைப்பு, அதன் கொள்கைகள், நிறுவனங்கள், தேசிய கீதம், தேசிய கொடி, தேசிய சின்னங்கள், இது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணணும், மதிக்கணும். நம்ம இந்தியர் அப்படிங்கிற பட்சத்தில் ஒவ்வொரு இந்திய குடிமகனுமே நம்மளுடைய அரசியலமைப்பை ஃபஸ்ட்டு மதிக்கணும். அதுக்குன்னு இருக்கிற கொள்கைகள், அப்புறம் நிறுவனங்கள் கம்சில் என்னெல்லாம் வரும், நம்மளோட அரசியலமைப்பு, தேர்தல் மன்றம், அப்படி நமக்கு வந்து நிறைய பார்ட்ஸ் இருக்குது இல்லையா. ஸோ அது எல்லாமே அதுக்குள்ளே வந்துடுது. நீதிமன்றமாக இருக்கலாம், தேர்தல் குழுவாக இருக்கலாம். ஸோ அப்படி அரசியலமைப்போட இம்பார்ட்டண்டான எல்லா நிறுவனங்களுமே அதுக்கு அடியில் வந்துடுது. ப்ளஸ் தேசிய கீதம், தேசிய கொடி, தேசிய சின்னங்கள் எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணணும், கண்டிப்பாக மதித்து நடக்கணும். சுதந்திர போராட்டத்திற்கு தூண்டுகோலாக அமைந்த உயரிய நோக்கங்களை போற்றி வளர்த்தல். ஸோ நம்மளுடைய சுதந்திர போராட்டத்துக்கு தூண்டுகோலாக அமைந்த உயரிய நோக்கங்கள் இருக்கும் இல்லையா. எனது எளிமையாக இருக்கலாம், அப்புறம் அகிம்சையாக இருக்கலாம். இந்த மாதிரி உயரிய நோக்கங்களை வந்து நம்ம போற்றி பாதுகாத்து வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்தியாவின் இறையாண்மை, ஒற்றுமை, ஒருமைப்பாடு இவற்றை பேணி பாதுகாத்தல். ஸோ இது வந்து சி, ஏபிசி. பி வந்து என்னது, இந்தியாவுக்குன்னு இருக்கக்கூடிய சுதந்திர போராட்டத்துக்கு தூண்டுகோலாக இருந்த உயரிய நோக்கங்களை நம்ம போற்றி வளர்க்கணும். சி வந்து இந்தியாவின் இறையாண்மை, ஒற்றுமை, ஒருமைப்பாடு. 3 கான்செப்ட், இறையாண்மை, ஒற்றுமை, ஒருமைப்பாடு, இது எல்லாத்தையுமே என்ன பண்ணணும், பேணி பாதுகாக்கணும்னு சொல்லிட்டாங்க. தேச பாதுகாப்பிற்காக தேவைப்படும் பொழுது தேச பணியாற்ற தயாராக இருத்தல். ஸோ வந்து தேச பாதுகாப்புக்கு நமக்கு வந்து தேவைப்படும் போது நம்ம வந்து தேச பணியாற்ற நம்ம என்ன பண்ணணும், ரெடியாக இருக்கணும். சமய, மொழி மற்றும் பிராந்திய அல்லது பகுதி சார்ந்த வேறுபாடுகளை மறந்து பெண்களை தரக்குறைவாக நடத்தும் பழக்கத்தை நிராகரித்து பெண்களின் கண்ணியத்தை காக்கும் எண்ணங்களை மேம்படுத்தி இந்திய மக்கள் அனைவரிடமேயும் சகோதரத்துவத்தை வளர்த்தல். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, ஃபஸ்ட்டு டி அப்படிங்கிறது டிஃபென்ஸ்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. தேச பாதுகாப்புக்காக தேவைப்படும் பொழுது தேச பணியாற்ற தயாராக இருத்தல். நம்ம கண்ணியமிகு காகிதம் இல்லத்து படிச்சிருப்போம் இல்லையா, அவங்களுக்கு ஒரே ஒரு பையன்தான் இருக்கும். அந்த பையனை கூட நான் இராணுவத்துக்கு அனுப்ப ரெடியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தேச பாதுகாப்புக்கு எப்போ தேவை ஏற்படுதோ அந்த சமயத்தில் நம்ம வந்து தேச பணியாற்ற என்ன பண்ணணும், தயாராக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சமய, மொழி மற்றும் பிராந்திய அல்லது பகுதி சார்ந்த வேறுபாடுகளை மறந்து பெண்களை தரக்குறைவாக நடத்தும் பழக்கத்தை நிராகரித்து பெண்களின் கண்ணியத்தை காக்கும் எண்ணங்களை மேம்படுத்தி இந்திய மக்கள் அனைவரிடமும் சகோதரத்துவத்தை வளர்த்தல். ஸோ இதை ஈவ்டீசிங்னு வச்சுக்கோங்க. சமய, மொழி, பிராந்திய, பகுதி சார்ந்த வேறுபாடு ப்ளஸ் ஆண் பெண் அப்படிங்கிற வேறுபாடு, ஒரு 5 வேறுபாடு அடிப்படையில் 15th பார்த்துருப்போம் இல்லையா, ஆர்டிக்கல் 15. சமயம், மொழி, பிராந்தியம், பாலினம், அது அடிப்படையிலலாம் நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது, டிஸ்கிரிமினேஷன் இருக்கக்கூடாது அப்படின்னு பார்த்துருப்போம். ஸோ அந்த மாதிரி தான் சமயம், மொழி, பிராந்திய, பெண்களை தரக்குறைவாக நடத்தும் பழக்கத்தை நம்ம வந்து நிராகரிச்சுட்டு பெண்களோட கண்ணியத்தை காக்கக்கூடிய எண்ணங்களை வந்து மேம்படுத்தி இந்திய மக்கள் அனைவரிடமும் சகோதரத்துவத்தை வந்து நம்ம என்ன பண்ணணும், வளர்த்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நமது உயர்ந்த பாரம்பரிய கலப்பு கலாச்சாரத்தை மதித்து பாதுகாத்தல். நமக்குன்னு சொல்லி உயர்ந்த ஒரு பாரம்பரிய கலப்பு கலாச்சாரம் இருக்கு இல்லையா, அதை நம்ம என்ன பண்ணணும், மதித்து பாதுகாக்கணும். ஸோ இதான் எஃப். நம்மளுடைய கலாச்சாரத்தை நம்ம மதித்து பாதுகாக்கணும். காடுகள், ஏரிகள், ஆறுகள், வனவிலங்குகள், இதை கார்டன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கார்டன் அப்படின்னா என்னது, ஸோ என்னெல்லாம் இருக்கும், காடு, ஒரு கார்டன் உள்ளே போனாலே தண்ணி வசதி இருக்கணும், ட்ரீஸ் நிறையா இருக்கணும், அங்கே வந்து குட்டி குட்டி மிருகங்கள் எல்லாமே இருக்கும், அதுதான். ஸோ அதே தான் இங்கே வந்து ஜி அப்படிங்கிறதுக்கு வந்து காடுகள். காடுன்னு எடுக்கும் சொல்ல ஏரி, ஆறு, வனவிலங்கு, உயிரினங்கள் அடங்கிய இயற்கை சுற்றுச்சூழலை பாதுகாத்து மேம்படுத்தி அவை வாழும் சூழலை வந்து நம்ம ஏற்படுத்தணும். அதுக்கப்புறம் ஹைச்னா என்னது, ஹியூமனிட்டி. ஸோ அறிவியல் மனப்பான்மை, ஆராய்ச்சி மனப்பாடு, நம்மளோட சயின்டிஃபிக்கான டெவலப்மெண்ட்டு ப்ளஸ் ஹியூமனிட்டி, மனிதநேயம், ஆராய்ச்சி மனப்பான்மை எல்லாத்தையும் ஹிஸ்டாரிக்கலோட உள்ளே வந்து தேடி ஆராய்ச்சி பண்ணுற மனப்பான்மை, சீர்திருத்தம் ஆகியவற்றை வளர்த்தல். வன்முறையை கைவிட்டு பொது சொத்துக்களை பாதுகாத்தல். ஸோ நம்ம வந்து வந்து வன்முறையை கைவிட்டுட்டு பொது சொத்துக்களை வந்து நம்ம பாதுகாக்கணும். தனிப்பட்ட மற்றும் கூட்டு செயல்பாடுகள் என அனைத்து செயல்பாடுகளிலும் சிறந்தவற்றை நோக்கி செயல்பட்டு தேசத்தின் நிலையான உயர்ந்த முயற்சி மற்றும் சாதனைக்காக உழைத்தல்.
ஸோ தனிப்பட்ட மற்றும் கூட்டு செயல்பாடுகள் என அனைத்து செயல்பாடுகளிலும் சிறந்தவற்றை மட்டும்தான் நம்ம நோக்கி போகணும். தனிப்பட்ட கூட்டு செயல்பாடுகள் எல்லாத்துலேயுமே நம்ம வந்து சிறந்தவற்றை நோக்கி செயல்பட்டு தேசத்தின் நிலையான உயர்ந்த முயற்சி மற்றும் சாதனைக்காண்டி நம்ம என்ன பண்ணணும், உழைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது ஜே. ஸோ நம்ம வந்து ஜாயின் பண்ணி எல்லோரும் சேர்ந்து கூட்டு முயற்சியோடு சேர்ந்து என்ன பண்ணணும், தேசத்தோட நிலையான உயர்ந்த முயற்சி சாதனைக்காண்டி நம்ம உழைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்த கே, 6 முதல் 14 வயது வரையுள்ள குழந்தைகள் அனைவருக்கும் கல்வி பெறக்கூடிய வாய்ப்பை நம்ம கண்டிப்பாக கொடுக்கணும். 86வது அரசியலமைப்பு சட்டத்திருத்தம் 2002 படி 51A கீழ் 11வது அடிப்படை கடமை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த பிரிவின் கீழ் அனைத்து இந்திய குடிமக்கள் அல்லது பெற்றோர்கள் 6 முதல் 14 வயது வரையுள்ள குழந்தைகள் தங்கள் குழந்தைகள் அனைவருக்கும் கல்வி பெறும் வாய்ப்பினை ஏற்படுத்தி தர வேண்டும். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, 6 முதல் 14 வயது வரையுள்ள குழந்தைகள் அனைவருக்குமே நம்ம என்ன பண்ணணும், கல்வி பெறக்கூடிய வாய்ப்பை கண்டிப்பாக கொடுக்கணும். 86 முதல் 6வது அரசியலமைப்பு சட்டத்திருத்தம் 2002 படி 51A கேவின் கீழ் 11வது அடிப்படை கடமை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த பிரிவின் கீழ் அனைத்து இந்திய குடிமக்கள் அல்லது பெற்றோர்கள் 6 முதல் 14 வயது வரை உள்ள தங்கள் குழந்தைகள் அனைவருக்கும் கல்வி பெறக்கூடிய வாய்ப்பை வந்து நம்ம கண்டிப்பாக ஏற்படுத்தி தரணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ மேலே ஒரு பாக்ஸ் பார்த்தோம் இல்லையா, அதை லைட்டாக ரிவைஸ் பண்ணிக்கலாம். ஸோ 2002ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட 86வது அரசியலமைப்பு சட்டத்திருத்தத்தின்படி அரசியலமைப்பு பிரிவு 45 திருத்தப்பட்டு பிரிவு 21Aவின் கீழ் தொடக்க கல்வி அடிப்படை உரிமையாக சேர்க்கப்பட்டுள்ளது. இத்திருத்தம் மாநில அரசுகள் முன்பருவ மழலையர் கல்வியை ஏர்லி சைல்ட்ஹுட் கேர் அண்ட் எஜுகேஷன் 6 வயது வரையுள்ள குழந்தைகளுக்கு வழங்க அறிவுறுத்துகிறது. ஸோ 6 வயது வரையும் ECCE அப்படிங்கிறது வந்து நம்ம கண்டிப்பாக கொடுக்கணும். அதுபோக 2002ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட 86வது அரசியலமைப்பு சட்டத்திட்டத்தின்படி இந்திய அரசியலமைப்பின் பிரிவு 45 வந்து திருத்தப்பட்டு பிரிவு 21Aவின் கீழ் தொடக்க கல்வி வந்து அடிப்படை உரிமையாக சேர்க்கப்பட்டிருக்கு. இந்த திருத்தம் மாநில அரசுகள் முன்பருவ மழலையர் கல்வியை ஏர்லி சைல்ட்ஹுட் கேர் அண்ட் எஜுகேஷனை வந்து கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் வந்து இதில் இருக்கக்கூடிய லாஸ்ட் பாயிண்ட்டாகவும் கொடுத்துருக்காங்க. 6 முதல் 14 வயது வரையுள்ள குழந்தைகள் அனைவருக்கும் கல்வி பெறும் வாய்ப்பினை வழங்குதல். 86வது அரசியலமைப்பு திருத்தச் சட்டம் 2002 படி 51A கேவின் கீழ் 11வது அடிப்படை கடமை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. ஸோ 11வது அடிப்படை கடமையாக இந்த கே அப்படிங்கிறதுல 51Aவுக்கு கீழே இந்த அடிப்படை கடமையாக இதை வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க. ஸோ பெற்றோர் அல்லது பாதுகாவலர் இந்திய குடிமக்கள் வந்து 6 முதல் 14 வயதுக்கு வரையுள்ள தங்கள் குழந்தைகள் அனைவருக்கும் கல்வி பெறக்கூடிய வாய்ப்பை வந்து ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படிங்கிறதான் இந்த கடமை. ஸோ அடிப்படை கடமைகளை ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிடலாம். என்ன சொல்லியிருக்காங்க, அடிப்படை கடமை அப்படின்னாலே இந்திய அரசியலமைப்போட அடிப்படை கடமை முன்னாள் சோவியத் யூனியன் USSRலேருந்து தான் நம்ம காப்பி பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். 1976ஆம் ஆண்டு அமைக்கப்பட்ட சர்தார் ஸ்வரன் சிங் கமிட்டி அப்படிங்கிற கமிட்டியோட பரிந்துரைக்கு ஏற்ற மாதிரி தான் 1976ஆம் ஆண்டு 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தப்படி நம்மளுடைய அரசியலமைப்பில் குடிமக்களுக்கு சில பொறுப்புகள் கடமைகள் அப்படிங்கிறத சேர்த்துருக்காங்க. ஸோ இது வந்து அரசியலமைப்போட பகுதி 4Aல 51A அப்படிங்கிற ஆர்டிக்கல் கீழே ஒரே ஒரு பிரிவை மட்டும் சேர்த்துட்டு அதில் 10 அடிப்படை கடமைகளை ABCD K வரையும் கொடுத்துட்டாங்க. ஃபஸ்ட்டு A, ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் அரசியலமைப்பு அதனோட கொள்கைகள் நிறுவனங்கள் தேசிய கீதம் தேசிய கொடி ப்ளஸ் தேசிய பாடல் எல்லாத்துலேயுமே தேசிய சின்னங்கள் எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணணும், மதித்து நடக்கணும். சுதந்திர போராட்டத்துக்கு தூண்டுகோலாக அமைந்த உயரிய நோக்கங்களை நம்ம வந்து போற்றி வளர்க்கணும். சுதந்திர போராட்டத்துக்கு தூண்டுகோலாக அமைந்த உயரிய நோக்கங்களை வந்து நம்ம என்ன பண்ணணும், போற்றி வளர்க்கணும். இந்தியாவின் இறையாண்மை ஒற்றுமை ஒருமைப்பாடு இவற்றை பேணி பாதுகாக்கணும். இந்தியாவின் இறையாண்மை ஒற்றுமை ஒருமைப்பாடு இதை மூணையுமே நம்ம என்ன பண்ணணும், பேணி பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சுதந்திர போராட்டத்துக்கு தூண்டுகோலாக அமைந்த உயரிய நோக்கங்களை ஃபஸ்ட்டு நம்ம போற்றி வளர்க்கணுங்கிறது B. C வந்து இந்தியாவின் இறையாண்மை ஒற்றுமை ஒருமைப்பாடு இது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணணும், பேணி பாதுகாக்கணும். தேச பாதுகாப்புக்கு தேவைப்படும் பொழுது தேச பணியாற்ற தயாராக இருக்கணும். இதுதான் டிஃபென்ஸ் D. சமய மொழி மற்றும் பிராந்திய அல்லது பகுதி சார்ந்த வேறுபாடுகளை மறந்து பெண்களை தரக்குறைவாக நடத்தும் பழக்கத்தை நிராகரித்து பெண்களின் கண்ணியத்தை காக்கும் எண்ணங்களை மேம்படுத்தி இந்திய மக்கள் அனைவரிடமேயும் சகோதரத்துவத்தை வளர்த்தல். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, சமய மொழி பிராந்திய அல்லது பகுதி சார்ந்த வேறுபாடுகளை வந்து நம்ம டோட்டலாக மறந்துட்டு பெண்களை வந்து தரக்குறைவாக நடத்துகிறாங்க இல்லையா, அந்த பழக்கத்தை வந்து நிராகரித்து பெண்களுக்கு கண்ணியத்தை காக்கக்கூடிய எண்ணங்களை மேம்படுத்தி இந்திய மக்கள் எல்லார்ட்டையுமே ஒரு சகோதரத்துவத்தை வந்து கொண்டு வரணும். அதான் ஈவ்டீசிங் ஞாபகம் வச்சுக்கோங்க.
நமது உயர்ந்த பாரம்பரிய கலப்பு கலாச்சாரத்தை மதித்து பாதுகாத்தல். நம்மளுடைய உயர்ந்த பாரம்பரிய கலப்பு கலாச்சாரத்தை வந்து நம்ம வந்து மதித்து பாதுகாக்கணும். அப்புறம் ஜியில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, காடுகள், காடுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, காடுகள், ஏரிகள், ஆறுகள், உயிரினங்கள் அடங்கிய இயற்கை சுற்றுச்சூழலை பாதுகாத்து மேம்படுத்தி அவை வாழும் சூழலை ஏற்படுத்துதல். ஸோ காடு, ஏரி, ஆறு, வனவிலங்கு, உயிரினங்கள் அடங்கிய இயற்கை சுற்றுச்சூழலை பாதுகாத்து மேம்படுத்தி அவை வாழும் சூழலை வந்து நம்ம ஏற்படுத்தணும். அறிவியல் கோட்பாடு, மனிதநேயம், ஆராய்ச்சி மனப்பான்மை மற்றும் சீர்திருத்தம் ஆகியவற்றை வளர்த்தல். ஸோ அறிவியல் கோட்பாடு, மனிதநேயம், ஹியூமனிட்டி, ஹைச்சின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, ஹியூமனிட்டி ப்ளஸ் ஆராய்ச்சி மனப்பான்மை, எல்லாத்தையும் ஹிஸ்டோரிக்கல் இதோட ஃபுல்லாக ஆராய்ச்சி பண்ணி அந்த மனப்பான்மையோடு சீர்திருத்தம் செய்யணும் அறிவியல் கோட்பாடு எல்லாத்தையுமே. அப்புறம் வன்முறையை கைவிட்டு பொது சொத்துக்களை பாதுகாத்தல். ஸோ வன்முறையை வந்து நம்ம கைவிட்டுட்டு பொது சொத்துக்களை வந்து நம்ம என்ன பண்ணணும், பாதுகாக்கணும். தனிப்பட்ட மற்றும் கூட்டு செயல்பாடுகள் என அனைத்து செயல்பாடுகளிலும் சிறந்தவற்றை நோக்கி செயல்பட்டு தேசத்தின் நிலையான உயர்ந்த முயற்சி மற்றும் சாதனைக்காக உழைத்தல். தனிப்பட்ட கூட்டு செயல்பாடுகள், ஜேனா எனது ஜாயின் ஹேண்ட்ஸ், கூட்டு செயல்பாடுகள் என அனைத்து செயல்பாடுகளும் சிறந்தவற்றை நோக்கி தேசத்தின் நிலையான உயர்ந்த முயற்சி சாதனைக்காண்டி நம்ம வந்து ஜாயின் பண்ணி உழைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கேல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டானது. 6 முதல் 14 வயது வரையுள்ள குழந்தைகள் அனைவருக்கும் கல்வி பெறக்கூடிய வாய்ப்பை வந்து கண்டிப்பாக நம்ம கொடுக்கணும். 86வது அரசியலமைப்பு சட்டத்திருத்தம் 2002 படி 51A கேவின் கீழ் 11வது அடிப்படை கடமையாக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள இந்த பிரிவின் கீழ் அனைத்து இந்திய குடிமக்கள் அல்லது பெற்றோர்கள் 6 முதல் 14 வயது வரையுள்ள தங்கள் குழந்தைகள் அனைவருக்கும் கல்வி பெறும் வாய்ப்பினை கண்டிப்பாக ஏற்படுத்தி தரணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. மத்திய மாநில உறவுகள், சட்டமன்ற உறவுகள். மத்திய நாடாளுமன்றம் இந்தியா முழுவதுக்கும் அல்லது நாடாளுமன்ற இந்தியாவின் எந்த பகுதிக்கும் சட்டம் இயற்றும் அதிகாரம் பெற்றுள்ளது. ஸோ மத்திய நாடாளுமன்றத்தை பார்த்தோம் அப்படின்னா அது வந்து என்னது, இந்தியா ஃபுல்லாக, இந்தியாவோட எந்த பகுதி, யூனியன் டெரிட்டரியாக இருக்கலாம், ஸ்டேட்டாக இருக்கலாம், எல்லாத்துக்கும் சட்டம் இயற்றக்கூடிய அதிகாரம் இந்தியாவுக்கு வந்து இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இது இந்தியாவின் மாநிலங்களுக்கு மட்டுமன்றி யூனியன் பிரதேசங்களுக்கும் பொருந்தும். இது இந்தியாவில் இருக்கிற ஸ்டேட்ஸுக்கு மட்டும் கிடையாதுப்பா, யூனியன் டெரிட்டரிஸ்க்கும் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்திய அரசியலமைப்பின் 7வது அட்டவணை மத்திய மாநில அரசுகளுக்கு இடையான அதிகார பகிர்வினை பற்றி கூறுகிறது. ஸோ இந்திய அரசியலமைப்பு ஒரு 7வது அட்டவணை இருக்கு இல்லையா, ஸோ அது என்ன சொல்லியிருக்காங்க, மத்திய மாநில அரசுகளுக்கு இடையான அதிகார பகிர்வினை பற்றி சொல்லியிருக்காங்க. அவை மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொது பட்டியல் என 3 பட்டியல்கள் முறையே 97, 66, 47 என அதிகாரத்தை வழங்கியுள்ளது. ஸோ இப்போ இந்திய அரசியலமைப்பில் பார்த்தோம்னா எத்தனை அட்டவணை இருக்குது? முதல்ல பார்த்தோன்னா 395 சட்டப்பிரிவுகள், 22 அட்டவணைகள், 22 பகுதிகள், 8 அட்டவணைகள். இப்போ பார்த்தோம் அப்படின்னா 448 ஆர்டிகல்ஸ், 25 பகுதிகள், 12 அட்டவணைகள் இருக்குது. இந்த 12 அட்டவணைகளில் 7வது அட்டவணை மத்திய மாநில அரசுகளுக்கு இடையான அதிகார பகிர்வு. இப்போ மத்திய அரசு மாநில அரசை பார்த்து என்ன சொல்லுது, 7 நான் சொல்கிறத நீ கேளு அப்படின்னு சொல்லுது. ஸோ அரசுகளுக்கு இடையான அதிகார பகிர்வினை பற்றி என்ன பண்ணுது, சொல்லுது. மத்திய அரசு மாநில அரசு அந்த அரசுகளுக்கு இடையில் இருக்கிற அதிகார பகிர்வை பற்றி சொல்கிறது தான் 7வது அட்டவணை, நான் சொல்கிறத கேளுன்னு சொல்லுது. அவை மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொது பட்டியல் என 3 பட்டியல்கள் முறையே. மத்திய பட்டியலுக்கு 97, மாநில பட்டியலுக்கு 66, பொது பட்டியலுக்கு 47. ஸோ மத்திய பட்டியலுக்கு என்னது 97, மாநில பட்டியலுக்கு 66, பொது பட்டியலுக்கு 47ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ மத்திய பட்டியல் 97, மாநில பட்டியல் 66, பொது பட்டியலில் 47 என்ற அதிகாரத்தை வழங்கியுள்ளது. மத்திய அரசுக்கு சொந்தமான பட்டியலில் சட்டம் இயற்றும் பிரத்யேக அதிகாரத்தை நாடாளுமன்றம் பெற்றுள்ளது. மாநில அரசுக்கு சொந்தமான பட்டியலில் சட்டம் இயற்றும் பிரத்யேக அதிகாரத்தை மாநில சட்டமன்றம் பெற்றுள்ளது. ஸோ மத்திய அரசுக்கு சொந்தமான பட்டியலில் எத்தனை கேட்டகரி இருக்குது, 97 கேட்டகரி இருக்குது. அந்த 97 கேட்டகரியிலையும் சட்டம் இயற்றக்கூடிய பிரத்யேக அதிகாரத்தை யார் வச்சுருக்கா, நாடாளுமன்றம் வச்சுருக்காங்க. இது மாநில அரசுக்கு சொந்தமான பட்டியலில் சட்டம் இயற்றக்கூடிய பிரத்யேக அதிகாரத்தை யார் வச்சுருக்கா, மாநில அரசாங்கம் வச்சுருக்காங்க. அவங்களுக்கு 66 கேட்டகரி இருக்குது. ஸோ அதில் சட்டம் இயற்றக்கூடிய அதிகாரம் மாநில அரசு. இப்போ நாடாளுமன்றம் மற்றும் மாநில சட்டமன்றங்கள் பொது பட்டியலில் ஒரு 47 ஐட்டம் இருக்குது இல்லையா, ஸோ அதில் வந்து சட்டம் இயற்றுற அதிகாரம் 2 பேருக்குமே இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் பொது
பொதுப்பட்டியலில் உள்ள துறைகள் குறித்து சட்டம் இயற்றும் பொழுது முரண்பாடு ஏற்பட்டால் மத்திய அரசு இயற்றும் சட்டமே இறுதியானது. ஒன்றும் இல்லை, இப்போ நீட் எக்ஸாம் எடுத்துக்கோங்க. கல்வி அப்படிங்கிறது பொதுப்பட்டியலில் இருக்குது. ஸோ அந்த பொதுப்பட்டியலில் இருக்குங்கிறனால நீட் எக்ஸாம் பாஸ் ஆனால் தான் நம்ம என்ன பண்ண முடியும், டாக்டர் சீட் வந்து வாங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ வந்து இப்போ சிபிஎஸ்சி சிலபஸில் அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கிறனால இப்போ தமிழ்நாடு ஸ்டேட் போர்டில் படிக்கிற பிள்ளைங்களுக்கு டஃப்பாக இருக்குது. அதனால் இப்போ தமிழ்நாடுக்கு வந்து அந்த நீட் எக்ஸாம் வேணாம், நாங்கள் எங்களோட ஸ்டேட் போர்ட் மார்க்ஸை வச்சு உள்ளே போய்க்கிறோம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்தாங்க. ஆனால் வந்து அது வந்து மத்திய அரசு இயற்றின சட்டம் அப்படிங்கிறனால பொதுப்பட்டியலில் இருக்கிறதுல யாரோட கை ஓங்கிச்சு, மத்திய அரசோட கை ஓங்கி மத்திய அரசோட சொன்ன மாதிரி நீட் எக்ஸாம் எல்லா ஸ்டேட்லேயுமே அப்ளைக்கபிள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ பொதுப்பட்டியலில் உள்ள துறைகள் குறித்து சட்டம் இயற்றும் பொழுது முரண்பாடு ஏற்பட்டால் மத்திய அரசு இயற்றும் சட்டமே இறுதியானது. புரிஞ்சிச்சா? ஸோ அது இப்போ வந்து ஸ்டேட்டு சென்ட்ரல் ரெண்டுமே சேர்ந்து சட்டம் இயற்றுது. ஸ்டேட்டுக்கு வந்து சென்ட்ரலோட சட்டத்தில் உடன்பாடு இல்லை, இருந்தாலும் கூட அது பொதுப்பட்டியலில் இருக்கிற பட்சத்தில் சென்ட்ரலோட இதுதான் நமக்கு வந்து அப்ளிகபிள் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. மத்திய அரசு இயற்றும் சட்டமே இறுதியானது அப்படின்னு முடிச்சிட்டாங்க. தற்பொழுது அதிகார பகிர்வு என்பது மத்திய அரசு பட்டியலில் 100 துறைகள் ரவுண்ட் ஆஃப் பண்ணிட்டாங்க. ஓகே, 100 துறைகள். மாநில அரசு பட்டியலில் இருந்த 5 துறைகளை காணும். 66 துறைகளாக இருந்துச்சு. இப்போ இங்கே 61 துறைகள் தான் இருக்குது. ஸோ 5 துறைகளை காணும். மற்றும் 2க்கும் பொதுவான பட்டியலில் 52 துறைகள் தான் இருக்குது. ஸோ இங்கே வந்து 47 துறைகள் தான் இருந்திருக்கு இல்லையா? அந்த 5 துறைகளை தூக்கி இந்த பொதுப்பட்டியலை தூக்கி சொருகிட்டாங்க. ஸோ அதில் தான் கல்வியெலாம் மாறி வந்திருக்கும். ஸோ 52 துறைகள் அப்படிங்கிறதா இப்போ பொதுப்பட்டியலை தூக்கி வச்சுட்டாங்க. ஸோ 1976ஆம் ஆண்டு 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் மாநில பட்டியலில் இருந்த 5 துறைகளை பொதுப்பட்டியலுக்கு மாட்டுச்சு. ஸோ இந்த 1976வது சட்ட திருத்தம் தான் ஃபஸ்ட்லேருந்தே நம்ம பார்த்துட்டே இருக்கோம். இதுதான் முகவுரை திருத்தம், இதுதான் அரசியலமைப்பு கடமைகள் திருத்தம், ப்ளஸ் இப்போ வந்து நமக்கு மாநில பட்டியல் இருந்து 5 கேட்டகரியை தூக்கி பொதுப்பட்டியலில் வச்சதும் இந்த திருத்தம் தான். ஸோ இந்த திருத்தத்தை வந்து மினி அரசியலமைப்புன்னு சொல்கிற அளவுக்கு இதில் அவ்வளோ திருத்தங்கள் வந்து ஆட் ஆன் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ மாநில பட்டியலேருந்து 5 துறைகளை தூக்கி பொதுப்பட்டியலை வச்சாங்க இல்லையா? அது என்னதெல்லான்னு பார்த்தோன்னா கல்வி, காடுகள், எடைகள் மற்றும் அளவுகள், பறவைகள் மற்றும் வனவிலங்கு பாதுகாப்பு, உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்ற அமைப்புகளை தவிர பிற நீதிமன்றங்களின் நீதி நிர்வாகம். இந்த 5 கேட்டகரி தான் அது. கல்வி, காடுகள், இது ரெண்டுமே காவரிசையில் வருது. கல்வி, காடுகள், எடைகள் மற்றும் அளவீடுகள், இது கண்டிப்பாக யூனிவர்சலாக இருந்தால் தான் நல்லா இருக்கும் இல்லையா? ஸோ அதனால் என்ன சொல்லிட்டாங்க, இது மத்திய அரசுக்குன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, பொதுப்பட்டியலை தூக்கி வச்சாச்சு. எடைகள் மற்றும் அளவுகள். பறவைகள் மற்றும் வனவிலங்குகள் பாதுகாப்பு. ஸோ பறவைகள் மற்றும் வனவிலங்குகள் பாதுகாப்பும் பொதுப்பட்டியலில் இருந்தால் நல்லாயிருக்கும்னு அதையும் தூக்கியாச்சு. உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்ற அமைப்புகளை தவிர பிற நீதிமன்றங்களோட நீதி நிர்வாகம் அப்படிங்கிறதையும் நமக்கு வந்து இந்த கேட்டகரியில் தூக்கி வச்சுட்டாங்கன்னு சொல்லியாச்சு. ஸோ இதுவரையும் நம்ம இந்த டாப்பிக்கில் இப்போ என்ன பார்த்துருக்கோம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். மத்திய மாநில உறவுகள் அப்படிங்கிறதான் பார்த்துருக்கோம். அதாவது இந்த கூட்டாட்சி உறவுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதை தான் பார்த்துட்ருக்கோம். சட்டமன்ற உறவுகள். மத்திய நாடாளுமன்றம் இந்தியா முழுவதுக்கும் அல்லது இந்தியாவின் எந்த பகுதிக்கும் சட்டம் இயற்றக்கூடிய அதிகாரம் வந்து பெற்றிருக்கக்கூடியதாக இருக்குது. மத்திய நாடாளுமன்றம் அப்படிங்கிறது தான் என்னது, நம்மளோட பிரதமர் மோடி தலைமையிலான அந்த அமைச்சரவை சொல்கிறாங்க. ஸோ அது வந்து இந்தியா முழுவதுக்கும் அல்லது இந்தியாவின் எந்த பகுதிக்கும், யூனியன் டெரிட்டரிஸாக இருக்கலாம், ஸ்டேட்ஸாக இருக்கலாம், சட்டம் இயற்றக்கூடிய அதிகாரம் வந்து அவங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இது இந்தியாவின் மாநிலங்களுக்கு மட்டுமன்றி யூனியன் பிரதேசங்களுக்கும் பொருந்தும். ஸோ இது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸுக்கு மட்டும் கிடையாதுப்பா, யூனியன் டெரிட்டரிஸ்க்கும் இது வந்து ஆப்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதில் வந்து என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்திய அரசியலமைப்போட 7வது அட்டவணை. மத்திய அரசு சொல்கிறேன், மாநில அரசு நீ கேளு, நான் சொல்கிறத நீ கேளு அப்படின்ற மாதிரி மத்திய மாநில அரசுகளுக்கு இடையான அதிகார பகிர்வினை பற்றி சொல்லுது. ஸோ அது வந்து மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொது பட்டியல்னு 3 பட்டியல் வச்சுருக்காங்க. ஸோ அதில் தான் இந்த நீர்நிலையாக இருக்கலாம், கல்வியாக இருக்கலாம், அந்த மாதிரி எல்லா டிபார்ட்மெண்ட்ஸையும் கேட்டகரி வைஸ் பிரித்து வச்சுருக்காங்க. அதில் மத்திய அரசுக்கு கீழே 97 பட்டியல் வருது, மாநில அரசுக்கு கீழே 66 பட்டியல் வருது, பொதுப்பட்டியலில் 47 துறை இருக்குது. ஸோ இதில் வந்து இப்போ வந்து கரண்ட் சேஞ்சஸ் பண்ணி அது கீழே இருக்க பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. மத்திய அரசு பட்டியலில் வந்து 100 துறைகளையும் மாநில அரசு பட்டியலில் இருந்து 5 துறைகளை வாங்கி பொதுப்பட்டியலில் தூக்கி வச்சுட்டு, ஸோ மத்திய அரசு பட்டியலில் தொடலை, அதில் 100 துறைகள் 3 துறைகள் ஆட் ஆன் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் மாநில அரசு பட்டியலில் பார்த்தோம் அப்படின்னா 66ங்கிறத 61 குறைச்சிருக்காங்க. 47 கூட 5 ஆட் பண்ணி 52 மாற்றிருக்காங்க.
ஸோ மத்திய அரசுக்கு சொந்தமான பட்டியலில் சட்டம் இயற்றும் பிரத்யேக அதிகாரத்தை நாடாளுமன்றம் பெற்றுள்ளது. மத்திய அரசில் 100 கேட்டகரி இருக்கு இல்லையா, அதில் யாரும் டச் பண்ணக்கூடாது, நாடாளுமன்றத்துக்கு தான் அதிகாரம். மாநில அரசுக்கு சொந்தமான பட்டியலில் சட்டம் இயற்றும் பிரத்யேக அதிகாரத்தை மாநில சட்டமன்றம் பெற்றுள்ளது. அதில் தான் உள்ளாட்சி அது எல்லாமே வரும் இல்லையா. ஸோ அதில் வந்து மாநில அரசுக்கு சொந்தமானதில் மாநில அரசு சட்டம் இயற்றிக்கலாம். நாடாளுமன்றம் மற்றும் மாநில சட்டமன்றங்கள் பொது பட்டியலில் உள்ள துறைகள் மீது சட்டம் இயற்ற அதிகாரம் கொண்டுள்ளன. நாடாளுமன்றம் மற்றும் மாநில சட்டமன்றங்கள் பொதுப்பட்டியலில் வந்து இருக்கக்கூடிய கேட்டகரியில் 2 பேருமே என்ன பண்ணிக்கலாம், சட்டம் இயற்றிக்கலாம். ஆனால் மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையே உள்ள பொதுப்பட்டியலில் உள்ள துறைகள் குறித்து சட்டம் இயற்றும் பொழுது முரண்பாடு ஏற்பட்டால், ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்துச்சுன்னா மத்திய அரசு இயற்றும் சட்டமே இறுதியானது அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. ஸோ தற்பொழுது அதிகார பகிர்வு என்பது மத்திய அரசு பட்டியலில் 100 துறைகள், மாநில அரசு பட்டியலில் 61 துறைகள், இரண்டுக்கும் பொதுவான பட்டியலில் 52 துறைகள் என மாற்றப்பட்டுள்ளது. 1976ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் மாநில பட்டியலிருந்து 5 துறைகளை பொது பட்டியலுக்கு மாற்றி தந்திருக்காங்க. ஸோ அது என்னலான்னு பார்த்தோம்னா, கல்வி, காடுகள், எடைகள் மற்றும் அளவீடுகள், பறவைகள் மற்றும் வனவிலங்குகள் பாதுகாப்பு, உச்சநீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்ற அமைப்புகளை தவிர பிற நீதிமன்றங்களோட நீதி நிர்வாகம் அப்படின்னு சொல்லி இந்த 5 கேட்டகரியையும் ஸ்டேட்லேருந்து தூக்கி பொதுப்பட்டியலில் தூக்கி வச்சுட்டாங்க. அடுத்தது நிர்வாக உறவுகள். ஒரு மாநில அரசின் நிர்வாக அதிகாரம் அதன் சொந்த மாநிலத்தில் மட்டுமே உள்ளது மற்றும் அம்மாநிலத்தில் மட்டுமே தனக்கான சட்டமியற்றும் தகுதியையும் பெற்றுள்ளது. அதே வேளையில் மத்திய அரசும் பிரத்யேக நிர்வாக அதிகாரம் பெற்றுள்ளது. அவை நாடாளுமன்றம் தொடர்பான விஷயங்களில் சட்டங்களை இயற்ற சிறப்பு அதிகாரம், மாநில அரசுகள் செய்து கொள்ளும் உடன்படிக்கை, ஒப்பந்தங்களை அங்கீகரிப்பது ஆகியனவாகும். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, நிர்வாக உறவுகள் அப்படிங்கிறதுல ஒரு மாநில அரசோட நிர்வாக அதிகாரம் அப்படிங்கிறது அதோட சொந்த மாநிலத்தில் மட்டும்தான். ஸோ அந்த மாநிலத்தில் மட்டும்தான் அவங்களுக்கு தேவையான சட்டங்களை அவங்க இயற்றிக்கலாம், அந்த தகுதியும் அவங்களுக்கு இருக்குது. அதே வேளையில் மத்திய அரசு பிரத்யேக நிர்வாக அதிகாரம் பெற்றிருக்கு. ஏன்னா அது ஆல் ஓவர் இந்தியாவில் எங்கேனாலும் சட்டம் இயற்றிக்கலாம். அவை நாடாளுமன்றம் தொடர்பான விஷயங்களில் சட்டங்களை இயற்ற சிறப்பு அதிகாரம், மாநில அரசுகள் செய்து கொள்ளும் உடன்படிக்கை, ஒப்பந்தங்களை அங்கீகரிப்பது ஆகியனவாகும். ஸோ எல்லாத்தையுமே வந்து மொத்தமாக நாடாளுமன்றத்துக்கு வந்து மொத்த அதிகாரமும் இருக்குது. மாநில அரசுகள் செய்து கொள்ள உடன்படிக்கையாக இருக்கலாம், ஒப்பந்தங்களாக இருக்கலாம், அதெல்லாம் அங்கீகரிக்கக்கூடிய சட்டம் யாருக்கு இருக்குது, மத்திய அரசுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நிர்வாகம் உறவுகள் அப்படிங்கிறதுல என்ன கொடுத்துருக்காங்க, முதல்ல நம்ம என்ன பார்த்தோம், சட்ட உறவுகளா, சட்டமன்ற உறவுகள். ஸோ அதில் தான் அந்த 3 கேட்டகரி, பொதுப்பட்டியல், மத்திய பட்டியல், மாநில பட்டியல் பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது நிர்வாக உறவுகள். ஸோ மாநில அரசோட நிர்வாக அதிகாரம் அந்த மாநிலத்துக்குள்ளே முடிஞ்சு அவங்களுக்கு தேவையான சட்டங்களை அவங்க இயற்றிக்கலாம், அவ்வளோதான். மத்திய அரசோட பிரத்யேக நிர்வாகம் பார்த்தோம்னா நாடாளுமன்றம் தொடர்பான விஷயங்களில் முடிவெடுக்கிறதா இருக்கலாம், ப்ளஸ் சட்டமன்றம் அதாவது மாநில அரசுகள் செய்து கொள்ளக்கூடிய உடன்படிக்கை அல்லது ஒப்பந்தங்களை அங்கீகரிக்கிறதும் மத்திய அரசோட வேலை தான் சொல்லிட்டாங்க. இப்போ நிதி உறவுகள் பைசா சம்மந்தப்பட்டது. ஸோ இந்திய அரசியலமைப்பு சட்டம் பகுதி 12 சட்டப்பிரிவு 268 293 வரை 268 293 வரை 1900 உள்ள பிரிவுகள் மத்திய மாநில அரசுகளின் நிதி சார்ந்த உறவுகளை பற்றி விளக்குகிறது. ஸோ 263 268 293 வரையும். ஸோ எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், இந்திய அரசியலமைப்பு சட்டம் பகுதி 12 சட்டப்பிரிவு 268 293 வரையில் இருக்கிற சட்டப்பிரிவுகள் வந்து நிதி அதிகாரத்தை பற்றி சொல்லக்கூடியதாக இருக்குது. மத்திய மாநில அரசுகள் சார்ந்த நிதி சார்ந்த உறவுகளை பற்றி விளக்குகிறது. 268 293 வரையும் அப்படிங்கிறது. ஸோ மத்திய மாநில அரசுகளோட அரசியலமைப்பு சட்டத்தின் மூலம் பல வகையான வரிகளை விதிக்கும் அதிகாரங்களை பெற்றுள்ளது. ஸோ மத்திய மாநில அரசுகள் வந்து அரசியலமைப்பு சட்டம் மூலமாக என்னென்ன வரி தேவையோ அதை வந்து மக்கள் மேலே விதிச்சுக்கலாம், அந்த அதிகாரம் அவங்களுக்கு இருக்குது. இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 280 கீழ் குடியரசுத் தலைவரால் நியமனம் செய்யப்பட்ட நிதி குழு பரிந்துரையின் அடிப்படையில் மத்திய அரசால் சில வரிகள் விதிக்கப்பட்டு வசூலிக்கப்பட்டு மத்திய அரசாலும் மாநில அரசாலும் பகிர்ந்து கொள்ளப்படுகின்றன. ஸோ
பிரித்து கொள்ளப்படுகின்றன. இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 280 இருக்குல்ல, அந்த 280க்கு கீழே குடியரசுத் தலைவரால் நியமனம் செய்யப்பட்ட ஒரு நிதி குழு, ஒரு ஃபினான்ஸ் குழு வந்து அமைச்சிடுறாங்க. ஸோ அந்த குழு மூலமாக பரிந்துரை அடிப்படையில் மத்திய அரசால் சில வரிகள் வந்து விதிக்கப்பட்டு அதை வந்து வசூலிச்சுட்டு மத்திய அரசாலும் மாநில அரசாலும் அதை வந்து என்ன பண்ணிக்கிறாங்க, பிரிச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இது வந்து நிதி உறவுகள் என்ன சொல்கிறாங்க, இந்திய அரசியலமைப்பு சட்டம் பகுதி 12 12th முடித்த பிறகு தான் நம்ம கையில் காசே பெறணும் இல்லையா. ஸோ பகுதி 12ல் சட்டப்பிரிவு 268லேருந்து 293 வரையும் 300 ரூபாய்க்குள்ளே மட்டும்தான் நமக்கு வந்து 12th முடித்த பிறகு நமக்கு என்னது காசு கிடைக்கி. ஸோ 268லேருந்து 293 வரையும்ன்றதோட ஸ்டாப் ஆகிடுது. 300 ரூபாயை கூட ரீச் ஆக மாட்டேக்கு. 268லேருந்து 293 வரையும் அப்படிங்கிறது. ஸோ இதில் தான் 280 அப்படிங்கிறது இருக்குது. ஸோ மத்திய மாநில அரசுகள் நிதி சார்ந்த உறவுகளை பற்றி இது வந்து விளக்குதுன்னு சொல்லிட்டாங்க. மத்திய மாநில அரசுகள் அரசியலமைப்பு சட்டத்தின் மூலமாக பல வகையான வரிகளை விதிக்கும் அதிகாரங்களையும் பெற்றிருக்காங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 280 கீழ் குடியரசுத் தலைவரால் நியமனம் செய்யப்பட்ட நிதி குழு பரிந்துரையின் அடிப்படையில் மத்திய அரசால் சில வரிகள் விதிக்கப்பட்டு வசூலிக்கப்பட்டு மத்திய அரசாலும் மாநில அரசாலும் அதை என்ன பண்ணிக்கிறாங்க, ஷேர் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ மத்திய அரசாலையும் மாநில அரசாலையும் அந்த வரியை ஃபுல்லாக என்ன பண்ணிடுறாங்க, ஷேர் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. ஸோ இந்த பாக்ஸ் வந்து பார்த்துடலாம். 1969 மத்திய மாநில அரசுகளின் உறவுகள் குறித்து ஆராய தமிழக அரசு டாக்டர் PV ராஜமன்னார் தலைமையின் கீழ் 3 குழு ஒன்றை நியமித்தது. ஸோ 1969 மத்திய மாநில அரசுகளோட உறவுகள் குறித்து ஆராயணும் அப்படிங்கிறக்காண்டி தமிழக அரசு வந்து PV ராஜமன்னார் குழு அப்படிங்கிற ஒரு ராஜமன்னார் குழுவை வந்து அமைச்சாங்க. ஸோ ராஜா மன்னரோட வராங்க, ராஜா தான் மன்னர் இல்லையா. ஸோ அந்த ராஜா மன்னர் வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு 3 குழுவை கூட்டு வராங்க, ஒரு 3 அமைச்சர்கள் அடங்கிய குழுவை கூட்டு வராங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, நம்ம மத்தியில் இருக்கக்கூடிய இந்த ராஜா மன்னருடைய ஆட்சியும் மாநில அரசுகளோட உறவும் எப்படி இருக்குது அப்படின்றத ஆராயிறாங்க. இந்த குழு எங்கேருந்து அமைக்கப்பட்ட குழு அப்படின்னு பார்த்தோம்னா தமிழக அரசு மூலமாக அமைக்கப்பட்ட குழு. எப்போன்னு பார்த்தோம்னா 1969 அமைக்கப்பட்ட குழுவாக இருக்குது. ஸோ 268லேருந்து 293 வரையிலான சட்டப்பிரிவுகள் நிதி உறவுகளை பற்றி சொல்லுது. இதில் 280 வந்து என்ன சொல்லியிருக்காங்க, மத்திய அரசு குடியரசுத் தலைவரால் நியமனம் செய்யப்பட்ட நிதிக்குழு வந்து மத்திய அரசால் சில வரிகள் விதிக்கப்பட்டு வசூலிக்கப்பட்டு அது மத்திய அரசு மாநில அரசு ரெண்டுமே என்ன பண்ணிப்பாங்க, ஷேர் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1969 மத்திய மாநில அரசுகளோட உறவுகள் குறித்து முழுவதும் ஆராய தமிழக அரசு டாக்டர் PV ராஜமன்னார் குழு அப்படிங்கிற ஒரு 3 குழுவை வந்து நியமிச்சிச்சு. 1969 டாக்டர் PV ராஜமன்னார் குழு அப்படிங்கிற ஒரு குழுவை வந்து நியமித்தாங்க. ஸோ அது மூலமாக தான் நமக்கு என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, மத்திய அரசு மாநில அரசு உறவு வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருக்காங்க, செக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா 1.8லேருந்து பார்த்துருக்கோம் அடிப்படை கடமைகள். ஸோ அடிப்படை கடமைகள் அப்படின்னாலே நமக்கு சோவியத் யூனியன் USSRலேருந்து எடுத்தோம். 1976 சர்தார் ஸ்வரன் சிங் கமிட்டி 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 1976 மூலமாக பகுதி 4Aல பிரிவு 51A அப்படிங்கிற பிரிவுக்கு கீழே 10 அடிப்படை கடமைகளை விளக்கக்கூடிய குறிப்பிட்ட சட்ட தொகுப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதில் 10 பாயிண்ட்ஸுமே கொடுத்துட்டாங்க. ஸோ 6 முதல் 14 வயது வரையுள்ள குழந்தைகள் அனைவருக்கும் கல்வி பெறக்கூடிய வாய்ப்பினை வழங்குதல். 86வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 2002 படி 51Aவின் கீழ் அந்த K அப்படிங்கிற பிரிவு கீழே 11வது அடிப்படை கடமை வந்து அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. 6 முதல் 14 வயது வரையுள்ள குழந்தைகள். மத்திய மாநில உறவுகள் அப்படிங்கிறதுக்கு கீழே என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து அந்த 3 பட்டியல்கள், பொதுப்பட்டியல் ஃபஸ்ட்டு மத்திய பட்டியலில் 100 துறை, மாநில பட்டியலில் 61 துறை, பொதுப்பட்டியலில் 52 துறை. 1976 42வது அரசியலமைப்பு சட்டத்திட்டப்படி 5 துறை வந்து பொதுப்பட்டியலுக்கு மாற்றி விட்ருக்கோம் அப்படிங்கிறத பார்த்தோம். அதுக்கப்புறம் இப்போ வந்து நிர்வாக உறவுகள் அப்படிங்கிறது என்னது, மத்திய அரசு மத்திய நிர்வாகத்துலேயும் மாநில அரசு மாநில நிர்வாகத்துலேயும் இந்த மாதிரி செயல்படுது. மத்திய அரசுக்கு தான் மொத்த பவர் இருக்குன்றதை பார்த்தோம். நிதி உறவுங்கிறது பகுதி 12
268லேருந்து 293 வரையும் இருக்குது. ஸோ இதில் 280 அப்படிங்கிறது என்ன சொல்லுதுன்னா, குடியரசுத் தலைவர் வந்து ஒரு நிதிக்குழுவை நியமிப்பாங்க. அந்த நிதிக்குழு பரிந்துரை அடிப்படையில் மத்திய அரசு வரிகள் எல்லாத்தையும் விதித்து வசூலித்து அதை மத்திய அரசு மாநில அரசு ஷேர் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்லுது. 1969 மத்திய மாநில அரசுகள் உறவுகள் குறித்து ஆராய தமிழக அரசு டாக்டர் PV ராஜமன்னார் குழு அப்படிங்கிற ஒரு மூவர் குழுவை வந்து நியமிச்சிச்சு. 1969 மத்திய மாநில அரசுகள் உறவுகள் குறித்து முழுவதும் ஆராய தமிழக அரசு வந்து டாக்டர் PV ராஜமன்னார் குழு அப்படிங்கிற ஒரு குழுவை வந்து என்ன பண்ணாங்க, நியமிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதோட இந்த டாபிக் முடியுது. அடுத்தது 1.10, அது ஒரு குட்டி டாபிக் தான். அடுத்த 1.11, 1.12, 1.13 முடியுது. ஸோ 1.10 மட்டும் இப்போ பார்த்துடலாம். 1.10 என்ன சொல்லியிருக்காங்க, அலுவலக மொழிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அரசியலமைப்பு சட்டப்பகுதி பகுதி 17 343 351 வரையுள்ள சட்டப்பிரிவுகள் அலுவலக மொழிகள் பற்றி விவரிக்கின்றன. ஸோ பிரிவு 17 அலுவலக மொழிகள் வந்து 17 அலுவலக மொழிகள் 343 351 வரையுள்ள சட்டப்பிரிவுகள் அலுவலக மொழிகள் பற்றி விவரிக்கின்றன. தொடக்கத்தில் 14 மொழிகள் அரசியலமைப்பில் 8வது அட்டவணையில் அங்கீகரிக்கப்பட்டிருந்துச்சு. தற்பொழுது 22 மொழிகள் வந்து அங்கீகரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ 8வது அட்டவணையில் உள்ள அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளை வந்து நம்ம பார்த்துக்கணும் என்னென்ன அப்படின்னு சொல்லி. ஸோ அரசியலமைப்பு சட்டப்பகுதி பகுதி 17 343 351 வரையுள்ள சட்டப்பிரிவுகள் அலுவலக மொழிகள் பற்றிய மொத்த டீட்டெயிலையும் விவரிக்கிறது. ஸோ இதில் வந்து 14 மொழிகள் அரசியலமைப்பில் 8வது அட்டவணையில் வந்து அங்கீகரிச்சிருக்காங்க. தற்பொழுது 22 மொழிகள் வந்து அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. மேலே பார்த்தோம் இல்லையா, 7 நான் சொல்கிறத கேளு, மத்திய அரசு சொல்கிறத மாநில அரசு கேளுன்றது. ஸோ இங்கே 8 அப்படிங்கிறது என்னது, மொழி. 8 இப்போ நமக்கு வந்து மும்மொழி கொள்கை அது இதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, மண்டையில் கொட்டு போட்டு தான் எல்லா லாங்குவேஜையும் படிக்க வேண்டியதாக இருக்குது. நான் லைவாக பார்த்த ஒரு விஷயம் என்னென்னா, கேந்திரியா வித்யாலயா ஸ்கூல்ஸில் நிறைய பிள்ளைங்க வந்து படிக்கிறாங்க, நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த பிள்ளைங்க. இந்த பிள்ளைங்களுக்கு வந்து 2 லாங்குவேஜ் தான் வந்து அங்கே சொல்லிக் கொடுக்காங்க. என்னதெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா இங்கிலீஷ் ப்ளஸ் ஹிந்தி. ஸோ அந்த பிள்ளைங்க 8th படித்தா கூட தமிழ் லெட்டர்ஸ் வந்து பேச மட்டும் தான் தெரியுது, அவங்களுக்கு எழுத தெரியல, வாசிக்க தெரியல. இது ஒரு பெரிய லேகாக இருக்குது. ஸோ இனிமே வர தலைமுறை வந்து எப்படி இருக்குன்றதை யோசிச்சு பாருங்கள். ஸோ இந்த 8வது அட்டவணையில் இதை தான் சொல்லியிருக்காங்க. தொடக்கத்தில் 14 மொழிகள் வந்து அரசியலமைப்பு இருந்துச்சு, இப்போ 22 மொழிகளை அங்கீகரிச்சிருக்காங்க. ஸோ நம்ம இந்த மொழியை படிக்கணும், நம்ம தான் சூஸ் பண்ணணும். ஸோ அதை வந்து யோசிச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அரசியலமைப்பு சட்டப்பகுதி பிரிவு 17 343 351 வரையுள்ள சட்டப்பிரிவுகள் அலுவலக மொழிகள் பற்றி விவரிக்கின்றது. தொடக்கத்தில் 14 மொழிகள் அரசியலமைப்பின் 8வது அட்டவணையில் அங்கீகரிக்கப்பட்டிருந்தது. தற்போது பார்த்தோம் அப்படின்னா 22 மொழிகள் அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. ஸோ அது என்னென்ன மொழிகள்னு பார்க்கணும். 2004ஆம் ஆண்டு இந்திய அரசு செம்மொழிகள் என்னும் புதிய வகைப்பாட்டினை ஏற்படுத்த தீர்மானித்தது. அதன்படி 6 மொழிகள் செம்மொழி தகுதியினை பெற்றுள்ளன. அவை தமிழ் 2004, தமிழுக்கு செம்மொழி கொடுத்த உடனே சமஸ்கிருதம் வந்துடும் இல்லையா, சமஸ்கிருதம் 2005. அப்புறம் தமிழோட கிளை மொழிகள் என்னதெல்லாம், தெலுங்கு கன்னடம் 2008. சரி, மலையாளத்துக்கும் கொடுத்துருவோம், மலையாளம் 2013. அப்புறம் ஒடியா 2014. ஸோ இதோட இந்த பாக்ஸ் முடியுது. ஸோ அலுவலக மொழிகள் அப்படிங்கிற டாப்பிக்கில் ரொம்பவே சின்ன டாபிக் தான். என்ன சொல்லியிருக்காங்க, அரசியலமைப்பு சட்டப்பகுதி 17 343 351 வரையிலான சட்டப்பிரிவுகள் அலுவலக மொழிகள் பற்றி விவரிக்கின்றன. தொடக்கத்தில் 14 மொழிகள் அரசியலமைப்பின் 8வது அட்டவணையில் அங்கீகரிக்கப்பட்டிருந்தன. தற்போது 22 மொழிகள் வந்து அங்கீகரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ 8வது அட்டவணையில் இருக்கிற அந்த 22 மொழிகள் என்னலாம் அப்படின்னு சொல்லி லைட்டாக பார்த்துக்கோங்க. 2004ஆம் ஆண்டு இந்திய அரசு செம்மொழிகள் என்னும் புதிய வகைப்பாட்டினை ஏற்படுத்த தீர்மானித்தது. அதன்படி 6 மொழிகள் செம்மொழி தகுதியினை பெற்றுள்ளன. அவை தமிழ் 2004, சமஸ்கிருதம் உடனே வந்துருச்சு 2005. அப்புறம் 2008 தமிழோட கிளைமொழியாக இருக்கிற தெலுங்கு மற்றும் கன்னடம், அப்புறம் மலையாளம் 2013, ஒடியா 2014
அப்படின்னு 6 செம்மொழிகள் இருக்குது. ஸோ இதில் நம்ம ஞாபகம் வைக்க வேண்டியது சட்டப்பிரிவு பகுதி 17 343லேருந்து 351 வரையிலானது அலுவலக மொழிகள் பற்றி சொல்லுது. தொடக்கத்தில் 14 மொழிகள் இருந்துச்சு, இப்போ 8வது அட்டவணை கீழே 22 மொழிகள் வந்து இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். Thank you friends.